அன்போட அக்கறையோட அருகில அமர்ந்திடுவோம். பண்போட பக்குவத்தோட விவசாயம் பண்ணிடுவோம். வெயிலோட வண்ணத்திலும் இலையோட வடிவத்திலும் நுட்பமா இழைச்சிடுவோம். பட்டு போடவ நெஞ்சிடுவோம். விடுஞ்சது கூவுறது குயிலு இல்ல அரிதா. ஓயாம இயங்குவது நம்ம இழப்பில்ல நகருதா. என் பேர் ரஜினிங்க. என் சொந்த ஊர் இளம்பள்ளிங்க. 20 வருஷமாக இந்த பட்டு சேலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என் பேர் சித்தராஜ். என் பூர்வீகம் வந்து இளம்பிள்ளை. என் தாத்தா பாட்டி வந்து கைத்தறி நெச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நவீன காலத்தில் நான் வந்து பட்டுத்தறி வந்து 50 வருஷம் நெச்சிட்டு இருக்கிறேன். என் பேர் சீனிவாசன். எங்கள் ஊர் வந்து இளம்பிள்ளை. நான் 26 வருஷமாக நெசவு தொழில் இருக்கிறேன். எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள். என் பேர் துரைமுருகன். இளம்பிள்ளையில் நாங்கள் வந்து பாரம்பரியமாக பட்டு தொழில் நெசவு பண்ணி உலகம் ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கேங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட பாரம்பரியமான தொழில். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் கடந்த 40 வருஷமாக பட்டு கைத்தறி நெசிக்கிட்டு இருக்கிறேன். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து பிருந்தாவன் பிரபு பேசுறேன். கிட்ட 50 வருஷமா பட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மகுடமா இளம்பிள்ளை இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. என் பேர் மஞ்சுநாதன். எங்க ஊர் இளம்பிள்ளை. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கைத்தறி நெசவு தான், பட்டு சேலை. கலைநயம் பாரம்பரியம் லப்பு டப்பு துடிப்புங்க. விவசாயம் வியாபாரம் எங்க 2 கண்ணுங்க. காலாங்கி சித்தரோட ஆசியால குறைவில்ல. இந்தியா முழுக்க தெரியும் நம்ம இளம்பிள்ளை ஊரை பத்தி. பாவு வந்து சாயம் போட்டு ரோல் போட்டு அச்சு போணுச்சு. அது வந்து நாம் வந்து புணப்படுத்து நெய்யறதுக்கு சீலை ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும். அதில் கூட வந்து பொம்பளைங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னாலும் சத்தம், வண்டி வாகன சத்தம் வருது இல்லையா, தறி ஓடுற சத்தம் இருந்தே இருக்கும். தறி சத்தங்கிறது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் தான். நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே தான் எங்களுடைய காலம் போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கூட அந்த இதை எங்களுக்கு கேட்காம இருக்காது. இந்த சின்ன வயக்காட்டை சுற்றி பார்க்கறது போய் தண்ணி கட்டிட்டு வரும். 9 மணி பக்கம் வரும். 10 மணிக்கு மேல தறிக்க உட்காந்தோமா, கைத்தறிக்கு உட்காந்து நெஞ்சிட்டு 4 மணி வரைக்கும். திரும்ப சாயந்தரம் போவோம், தண்ணி கட்டுறது, காட்டை பார்க்கறது, புறம் போறது, இந்த மாதிரி வேலை தான் செய்யும். மேலும் சொல்ல போனா நம்ம இளம்பிள்ளை நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிற விஷயம். காலையில எழுந்த உடனே உழைப்புக்காக நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். விவசாயத்துக்கு என்ன டெடிகேஷனோட பண்ணணுமோ அதையே இப்ப வந்து இங்க பட்டுக்காக பண்றோம். ஓயாம இயங்குவது நம்ம இழப்பில்ல நகருதா. மூர்த்த சீலை என் பக்கத்து வீட்டு பொண்ணே கட்டிட்டு வந்துச்சு. நானே நெச்சு கொடுத்தேன் உள்ளூர்லயே. அது ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு. அந்த சீலை இன்னும் வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. நாங்கள் நெசவு நெய்கிறது வந்து முகத்த சீலை. அதை நாங்கள் ஒரு 3 நாளுங்கிறது 4 நாள் ஆயிடும் நெஞ்சு அதை வெளிக்கொண்டு வரத்துக்கு. அந்த சீலையை ஒரு மணப்பெண்ணு வந்து அதை வாங்கி அவங்க கட்டிக்கிட்டே உட்காந்து அந்த மாங்கல்யம் அவங்க கழுத்தில் ஏறும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, மனசு நிறைவாகவும் இருக்கு. ஓயாம இயங்குவது நம்ம இழப்பில்ல நகருதா. நாம நேர இளம்பள்ளி பட்டு உலகம் பூரா போறதை பத்தி எங்களுக்கு ரொம்ப நெசவு நெய்யறதுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமா இருக்குது. மிகப்பெரிய பெருமையா இந்த இளம்பிள்ளை ஊர்க்காரரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெட்டிங் சில்க்ஸ் 15,000 சதுர அடியில் உற்பத்தி விலையில் சுபமுகூர்த்த பட்டுக்கான பிரத்யேகமான ஷோரூம். பிப்ரவரி 19 முதல் இளம்பிள்ளை KVP தியேட்டர் ரோட்டில் கோலாகல திறப்பு விழா.